அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரவணகுமார், சிஎஸ்கே கரியர் கைடன்ஸ் அகாடமியிலிருந்து. நீட் எக்ஸாம் எழுதி கவுன்சிலிங் வெயிட் பண்ணுற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நல்ல காலேஜில் சேரணுங்கிற எய்ம் இருக்குங்க. அந்த எய்மை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு உண்டான வீடியோ தான் இந்த வீடியோ. கவுன்சிலிங்கில் மேஜராக ப்ளே பண்ணுறது வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 விஷயங்கள். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துருக்க கட் ஆஃப், ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட ரேங்க், அதாவது ஜென்ரல் ரேங்க் இருக்கும், ஆஸ் வெல் அஸ் வந்து கம்யூனிட்டி ரேங்க் இருக்கும், அவங்களோட ரேங்க் ரெண்டாவது விஷயம். மூணாவது வந்து பார்த்திங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங். நம்ம எந்த காலேஜ் வந்து சாய்ஸ் ஃபில்லிங்கில் வந்து ப்ரிஃபரன்ஸில் வந்து ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் கொடுக்குறோம் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி இந்த 3 விஷயங்கள் தாங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட காலேஜ் என்ன கிடைக்க போகுது அப்படிங்கிறத டிசைட் பண்ணுற ஃபேக்டர். எல்லாருமே சொல்கிறது என்னென்னா, ஓகே நீ இந்த கட் ஆஃப் எடுத்திருக்கியா, 600 மார்க் எடுத்திருக்கீங்க, இந்த காலேஜ் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. ஆனால் வந்து அது உண்மை இல்லைங்க. ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா இதில் மேஜர் ப்ளே பண்ணுறது வந்து அவங்களோட ரேங்க்னா ரேங்க் ப்ளஸ் கம்யூனிட்டி ரேங்க் தாங்க வந்து இதில் மேஜர் ப்ளே பண்ணுது. ஒரு 50 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 600 மார்க் எடுத்தவங்களே கூட இருக்கலாம். அந்த 600 மார்க் எடுத்த 50 ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே ரேங்க் கொடுத்துட மாட்டாங்க. இப்போ 720 எடுத்த 67 பேருக்கு ஃபஸ்ட் ரேங்க் கொடுத்தாங்களே அந்த மாதிரி கொடுத்துட மாட்டாங்க. இதில் நிறைய கிரைட்டீரியா இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பயாலஜி மார்க் வந்து பார்த்திங்கன்னா யார் ஹையஸ்ட்டாக எடுத்தாங்களோ அவங்களுக்கு கொடுப்பாங்க. தென் 2 பேர் அதில் டைப் ஆனிச்சுன்னா கெமிஸ்ட்ரி மார்க் பார்ப்பாங்க, கெமிஸ்ட்ரி டைப் ஆனிச்சுன்னா ஃபிசிக்ஸ் மார்க் பார்ப்பாங்க. இந்த மாதிரி நிறைய கிரைட்டீரியா பேஸ் பண்ணி தான் ரேங்க் வந்து நம்மளுக்கு வந்து அசைன் பண்ணுறாங்க. ஸோ ஒரே மார்க் எடுத்து சப்போஸ் 600 மார்க் எடுத்த ஒரே கேட்டகரிஸ் இருந்து சப்போஸ் பிசி கேட்டகரிஸ் இருந்த 2 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரே காலேஜுக்கு வந்து எய்ம் பண்ணி போடுறாங்கன்னா அவங்களோட ரேங்க் மாற பட்சத்தில் ஒருத்தர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2000 இன்னொருத்தர் 2001ன்னா 2000 எடுத்தவருக்கு அந்த காலேஜுக்கு எடுத்துருக்கலாம், 2001 எடுத்தவருக்கு அந்த காலேஜ் கிடைக்காம போகலாம். ஸோ அதனால் ரேங்க் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ரொம்ப ப்ளே பண்ணுது. அது வந்து பார்த்திங்க அப்படின்னா சாய்ஸ் ஃபில்லிங்கில் தாங்க நம்மளோட இதே இருக்குது. சாய்ஸ் ஃபில்லிங் கரெக்டாக பண்ணோம்னா அந்த காலேஜ் கிடைக்கிறதுக்குன்னா வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ இங்கே நாங்கள் ஒவ்வொரு காலேஜோட க்ளோசிங் கட் ஆஃப் ஆஸ் வெல் அஸ் க்ளோசிங் ரேங்க் டீட்டெயில்ஸ் தரோம். தமிழ்நாடோட அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகி நம்ம ரிஜிஸ்டர் பண்ண உடனே அவங்க ஒரு டேட்டில் வந்து ரேங்க் லிஸ்ட் விடுவாங்க. அந்த ரேங்க் லிஸ்ட்டை வந்த உடனே நீங்கள் இந்த கட் ஆஃப் வச்சு கட் ஆஃப் ரேங்க்கை வச்சு இப்போ வந்திருக்க ரேங்க்கையும் கம்பேர் பண்ணி உங்களுக்கு எந்த காலேஜ் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு முடிவு வரலாம். இதில் வந்து ஒரு 5% டிவியேஷன் வரலாம். ஏன்னா கேட்டகரி வைஸ் மார்க் வாங்குறது டிஃபர் ஆகலாமா. ஸோ அதனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காலேஜுக்கும் 92.5% as well as 7.5% ரிசர்வேஷனில் வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உண்டான க்ளோசிங் கட் ஆஃப், க்ளோசிங் ரேங்க் டீட்டெயில்ஸ் கொடுத்து டிஸ்கஸ் பண்ண போகிறோங்க. சாய்ஸ் ஃபில்லிங் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து நல்ல காலேஜ் சிட்டியில் படிக்கலான்ட்டு இருக்கும், ஒரு சிலருக்கு வந்து பக்கத்தில் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கலான்ட்டு இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் ஒரு 10 காலேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணுவீங்க. உங்கள் கட் ஆஃப் உங்கள் ரேங்க்குக்கு மேலே இருக்க ஒரு 5 காலேஜஸ், கீழே இருக்க 4 காலேஜஸ், இது வந்து உங்களோட சாய்ஸில் ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்க. இதை வந்து ஃபஸ்ட்டு போடுங்க. நீங்கள் எல்லாருமே போடுற மாதிரி எம்எம்சிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி போடாதீங்க. அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மிஸ் பண்ணிடுறாங்க. எனிவே நாம் இப்போது காலேஜ் டிஸ்கஸ்னா வீடியோக்குள்ளார போயிடலாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ். இதுவும் வந்து சென்னையில் இருக்க பழைய காலேஜ். இது வந்து பார்த்திங்கன்னா 1938 எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்கு. இதில் வந்து ஒரு அரௌண்ட் 250 சீட்ஸ் இருக்குங்க. ஸோ இதனோட கட் ஆஃப் மார்க்ஸ் பார்த்துடலாம். ஓசியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மினிமம் க்ளோசிங் கட் ஆஃப் வந்து 655, 311 ரேங்க்கு, 670 வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் க்ளோசிங் மார்க்கு, 148 ரேங்க்குங்க. பிசிஏ பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இது நாம் வந்து க்ளோசிங் வந்து அப் டு ஸ்டே ரவுண்ட் வரைக்கும் கன்சிடர் பண்ணியிருக்கிறதுனால ஸ்டான்லியை பொறுத்த வரைக்கும் 2 இதில் வந்து மார்க் வந்து கம்மியாக இருக்க மாதிரி காட்டுங்க, பிசி அண்ட் எஸ்சி. அதாவது பிசியை பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலி வந்து ஃபஸ்ட் செகண்ட் ரவுண்டில் வந்து க்ளோசிங் மார்க் வந்து 645, 448 வந்து மினிமம் க்ளோசிங் ரேங்க்குங்க. மேக்ஸிமம் க்ளோசிங் ரேங்க் வந்து 662 அண்ட் 239ங்கிறது ரேங்க். பட் ஸ்டே ரவுண்டில் ஒரே ஒரு கேண்டிடேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த வேக்கண்ட் விழுவுது இல்லைங்களா, கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணுறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி கிடைச்சது வந்து 587க்கு பிசிக்கு ஸ்டான்லியில் லாஸ்ட் இயர் வந்து ஒரு கேண்டிடேட் கிடச்சிருக்கு. ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 1954. இது தான் மினிமம் கட் ஆஃப் வந்து ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்குறப்ப தெரியுது. ஆனால் இது வந்து ஸ்டே ரவுண்ட் வரைக்கும் வேக்கன்ட் பண்ணவங்களுக்கு கிடச்சிது. தென் பிசிஎம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா மினிமம் கட் ஆஃப் வந்து 642, அதனோட ரேங்க் வந்து 478. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா 650, அதனோட ரேங்க் 374ங்க. எம்பிசி அண்ட் டிஎன்சி நோட்டிஃபைட் கம்யூனிட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மினிமம் கட் ஆஃப் 635, அதனோட ரேங்க் 606, அண்ட் மேக்ஸிமம் கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா மார்க் வந்து பார்த்திங்கன்னா 653, அதனோட ரேங்க் வந்து பார்த்திங்கன்னா 321ங்க. தென் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 569 மினிமம் கட் ஆஃப், 2655 ரேங்க்குங்க மினிமம் ரேங்க், 619 மேக்ஸிமம் மார்க்கு, அண்ட்
மேக்ஸிமம் ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 1255. இதுவும் அதே எஸ்சிக்கும் அதே மாதிரி நடந்திருக்கு. ஸ்டே ரவுண்ட் வரைக்கும் வெயிட் பண்ண ஒரு கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோசிங் கட் ஆஃப் 460. அவனோட ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்டோட ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 2655ங்க. எஸ்சிஏ கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா மினிமம் கட் ஆஃப் வந்து 550, ரேங்க் வந்து 3623. மேக்ஸிமம் கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா 586, ரேங்க் வந்து 2011. எஸ்டி கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மினிமம் கட் ஆஃப் 495, ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 6695. மேக்ஸிமம் கட் ஆஃப் வந்து பார்த்தா 495. சேம் இது தான் முடிஞ்சிருக்கு. ஒரு கேண்டிடேட் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுதான் ஸ்டான்லியோட கட் ஆஃப் அனாலிசிஸ் ஃபார் 92.5% இருக்குங்க. 7.5 ரிசர்வேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிசிக்கு வந்து மினிமம் கட் ஆஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 467, அதோட ரேங்க் 40. மேக்ஸிமம் கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா 487, அதோட ரேங்க் 25ங்க. பிசிஎம் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மினிமம் மார்க் 483, ரேங்க் 26ங்க. சேம் கட் ஆஃப் தான் முடிஞ்சிருக்கு மேக்ஸிமம்க்கு. எம்பிசி அண்ட் டிஎன்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் கட் ஆஃப் 473, ரேங்க் 32. மேக்ஸிமம் கட் ஆஃப் வந்து 506, 14th ரேங்க்குங்க. எஸ்சி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கட் ஆஃப் மினிமம் கட் ஆஃப் 470, 38th ரேங்க்கு. மினிமம் கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கட் ஆஃப் வந்து 471, ரேங்க் வந்து 36ங்க. எஸ்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் கட் ஆஃப் 430, 88th ரேங்க்கு. சேம் அதே தான் முடிஞ்சிருக்கு. ஸோ ஒரு சீட் தான் முடிஞ்சிருக்கு எஸ்டியில் இருந்துருக்கு நினைக்கிறீங்க. இதுதான் ஸ்டான்லியோட 92.5% as well as 7.5% கட் ஆஃப் மார்க்ஸுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் கவுன்சிலிங் ரிலேட்டடாக பார்த்துட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணலைன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அது நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு இமீடியட்டாக வரும். உங்களோட ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நாங்கள் ஆன்சர் பண்ணுறோம். தேங்க்யூ.